மரணம் உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே நிகழக்கூடிய இயற்கையான நிகழ்வு தான் இந்த மரணம். அப்படி மனிதருடைய வாழ்க்கையில் இயற்கையாக நிகழக்கூடிய மரணம் ஒருத்தருக்கு மட்டும் காலம் தாண்டியும் பேசப்படுகிறதுனா அது இயேசு கிறிஸ்துவோட மரணம் மட்டும்தான். அப்படி ஏன் அவருடைய மரணத்தை பற்றி மட்டும் 2000 வருஷம் தாண்டியும் இன்று வரை பேசிக்கொண்டும் துக்க நாளாக அனுசரித்து கொண்டும் இருக்கிறோம்? ஏன்னா அவருடைய மரணம் அது அவருடைய பாவத்துக்காக நிகழ்ந்த மரணம் அல்ல, அல்லது அவருடைய குடும்பத்திற்காக நிகழ்ந்த மரணமும் அல்ல. மாறாக மண்ணில் பிறந்த அனைத்து மானிட பிறவியின் பாவத்துக்காக அவர் ஏற்றுக்கொண்ட மரணம், அவர் தாங்கிக் கொண்ட மரணம். மனித குலத்தை ரட்சிக்க வந்தார். முடிந்த அளவு இறைவனுடைய திட்டத்தை மக்களுடைய மனதில் விதைத்தார். ஆனால் மனித குலம் மனமாற்றம் பெறாமல் தவறே செய்யாத ஒரு மனிதனுக்கு பாவம் என்ற ஒன்றை வாழ்வில் ஒரு இடத்தில் கூட செய்யாத மகாத்மாவுக்கு மரணம் என்ற தண்டனையை பரிசளித்ததுதான் இன்று வரை அவர் மரணத்தை பேசும் பொருளாக்கிவிட்டது. நமக்காகவும் நம் பாவங்களுக்காகவும் கடவுளின் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொள்ள அந்த உத்தமர் மேல் நேசம் கொண்ட கடவுள் யாருக்குமே அதுவரை வழங்காத மிக உயரிய பேரான உயிர்த்தெழுதலை, அதுவும் உடலோடு உயிர்த்தெழுதலை அவருக்கு கொடுத்து உலகமே போற்றுகின்ற ஒரு உயரிய இடத்தையும் அவருக்கு கொடுத்து விட்டார். அதனால்தான் அவரின் இறப்பு இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. நிச்சயம் இந்த தண்டனை மனித உணர்வில் இருந்த மாபரனை வலியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு தவறு கூட செய்யாமல், ஒரு பாவமும் புரியாமல் ஒரு மனித உணர்வுக்கு அந்த தண்டனை மிக பெரிய தண்டனை தான். அதுவும் உலகத்தையே ரட்சிக்க வந்த கடவுளின் திருமகனுக்கு யூதகுலம் கொடுத்த தண்டனை அவர் உணர்வையும் உள்ளத்தையும் வதைத்த தண்டனைதான். கள்வனை போல கம்புகளோடும் தடிகளோடும் துரத்தி வந்து அவரை காவலாளிகள் பிடித்தது முதல் கொண்டு அன்னாஸ், கைபாஸ், பிளாத்து என ஒவ்வொரு முன்னால் போய் கூனி குறுகி நிற்க வைத்து அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வருவது என்பது அவரின் மென்மையான இதயத்திற்கு சவாலான விஷயம்தான். அதுவும் அந்த நாட்டு சட்டப்படி கொடூரமான குற்றம் செய்யும் ஒருவனுக்கு வழங்கப்படும் இந்த தண்டனையை பெற்ற பின் அவர் உள்ளமடைந்த வலி நிச்சயம் கொடூரத்தின் உச்சத்தில்தான் இருந்திருக்கும். இந்நாள் வரை அவரின் 5 காயங்கள் பற்றியும் அவர் கல்வாரி மலை மேல சிலுவையை தாங்க முடியாத பாரத்தோடு சுமந்து சென்றதையும், வழியெல்லாம் காவலாளிகளால் அடிபட்டு மிதிபட்டு மேல் ஏற முடியாமல் விழுந்ததையும், கடைசியில் முள்முடி தாங்கி இரத்தம் சொட்ட சொட்ட வலியின் கொடூரத்தை தாங்கி நின்றதையும், கடைசியில் இரும்பு ஆணியால் அவர் கைகளையும் கால்களையும் அறைந்து உயிரோடு அவரை மரண பீதி கொள்ள வைத்ததையும் தான் அவர் தாங்க முடியாமல் துயரத்திற்கு காரணம் எனதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக அந்த புனித ஆத்மா அந்த வலிக்காக அழுதிருக்காது. அந்த உன்னத மனிதர் அதற்காக கலங்கி இருக்க மாட்டார். ஆனால் அந்த மனிதனுக்கு இந்த யூத இனம் கொடுத்த அவமானம், அசிங்கம்தான் அவரை வலியோட உச்சத்திற்கே கொண்டு போயிருக்கும். தவறே செய்யாத மனிதர் ஒருவர் 1000 பேர் புடைசூழ அவர்கள் நடுவில் தண்டிக்கப்பட்டால் அவர் உள்ளம் எவ்வளவு துடிதுடித்திருக்கும். அதுவும் மிக மோசமான செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அந்நாட்டு வழங்கக்கூடிய சிலுவைத் தண்டனையை கொடுக்க அவர் நேசித்த மக்களே சொல்லும்போது அவருடைய உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும். அப்படியான சூழலில் தன் நெருங்கிய உறவுகள், நண்பர்கள் என்ற சீடர்கள் எல்லாருமே ஒதுங்கிக் கொள்ள தனி மரமாய் நின்றபோது எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வலிதான், அந்த அவமானம்தான் என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என உரக்கச் சொல்லும் அளவு அவரை உந்தி தள்ளியிருக்க வேண்டும். அவமானத்தின் சாயல் பொறுக்க முடியாமல் தான் தந்தையை நோக்கி அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டும். வலியின் உச்சத்தில் உயிர்விடும் கடைசி நொடியில் இருந்தபோது கூட தான் அன்பு செய்த மக்கள் தன்னால் தண்டனை பெற்றுவிடக்கூடாது, தனக்கு அவர்கள் செய்த துரோகத்தை தான் அவர்களுக்கு செய்துவிடவே கூடாது என்றுதான்
பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னித்து விடும் என வேண்ட வைத்தது. கடவுளே, இவர்கள் என் அன்பை புரியாமல் இப்படியான ஒரு மோசமான தண்டனையை அவர்கள் எனக்கு கொடுத்து விட்டார்கள். ஆனால் இதே தண்டனையை அவர்களுக்கு கொடுத்து விடாதே என்று மன்றாடிவிட்டு தன் உயிரை பரமபிதாவுக்கு கையளித்தார். அந்த கடைசி நேர நிமிடத்தில் கூட அவர் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை கூட எல்லாம் நிறைவேறிற்று என்பதுதான். தன் வாழ்வில் மோசமான பக்கங்கள் எல்லாம் இதோடு முடிவடைந்து விட்டது, கடவுளின் சித்தம் அனைத்துமே நிறைவேறிவிட்டது என்ற கடினமான உள்ளத்தோடு உயிரை விடுகிறார். அப்படி உலக மக்களுக்காக உயிரை விட்ட நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்திற்கு கடவுள் மிக பெரிய விருதை கொடுத்து கௌரவிக்கிறார். அதுதான் அவரின் உயிர்ப்பு நாள். மண்ணில் மனிதனாக பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து உண்மையில் மனிதரல்ல, இறைவனின் மகன் என இந்த உலகுக்கே உணர்ந்து கொள்ள இயற்கையை ஒரு நொடி ஸ்தம்பிக்க வைத்து, கல்லறைகளை இரண்டாக பிளக்க வைத்து தன் மகனை உயிரோடு அழைத்து சென்றார் கடவுள். நமக்காக வாழ்ந்த அந்த மாமனிதனுக்கு உயிர்ப்பு விழா என விழா எடுப்பது முக்கியமில்லை. நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் இன்னுயிரை ஈந்து இன்று நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் அவர் போதித்த போதனைகளை செவி கொடுத்து கேட்டு அதை நம் வாழ்வில் புகுத்தி இறை ஆட்சியை இந்த மண்ணில் மலரச் செய்ய இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் முடிவெடுப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியான மனநிலையை நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கி பாவமற்ற ஒரு புண்ணிய பூமியாய் இந்த உலகை மாற்ற முயல்வோம். நன்றி.